விசுவாசம் எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகாக இங்கே நமக்கு வேதவசனம் காண்பிக்கிறது. விசுவாசம் என்னெல்லாம் செய்யுங்கிறத காண்பிக்கிறது. விசுவாசம் இருக்கும்போது ஒரு மனுஷன் கடினமான சூழ்நிலையில் எப்படி கடந்து போகிறான் விசுவாசத்தின் மூலமாக. சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சின்னதாக தெரியுது. ஏன்னா விசுவாசம் என்ன சொல்லுது? கர்த்தர் பெரியவர்னு சொல்லுது. அதாங்க வித்தியாசம் பாருங்கள். தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப விசுவாசம் வேணும்னு தான் விரும்புவோம், அதை நாடுவோம், அதை வாஞ்சிப்போம். நாம் நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை பாருங்கள். விசுவாசம் என்ன செய்யுதுன்னே விளங்குறது இல்லை. அதனால் விசுவாசத்தை குறித்து ஒரு வாஞ்சையே கிடையாது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளங்களில் உண்டாக வேண்டும். சரி, யாத்திராம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த கதை, இந்த 11:23 வாஸ்த எபிரேயரில் அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யாத்திராம் 1 வாஸ்தா தான் புரியும். ஏன்னா அங்கே தான் அது நடக்குது இல்லையா. 1ல் முழு அதிகாரமும் 1, அப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வரைக்கும். அதை வச்சு தான், அதை அறிந்தபடினால தான் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் அந்த ஒரு வசனத்தை அங்கே குறிப்பிடுறார். ஒழிச்சு வச்சார்கள் என்பதை குறிப்பிடுறார். ஆதியாகமம் கடைசி 3 வசனத்தில் தான் அந்த யோசேப்பினுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அந்திய காலத்திலே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு திரும்புவார் என்பதை பற்றி பேசுகிறான் இல்லையா. அது கடைசி 3 வசனங்கள் ஆதியாகமத்தில் வருது. அது முடிஞ்ச உடனே யாத்திராகமம் ஆரம்பிக்கிறது. யாத்திராகமத்தில் முதல் 4-5 வசனங்களில் யார் யாரெல்லாம் எகிப்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி, முதல்ல யோசேப்பு வந்தான், பிறகு அவனுடைய சகோதரர்லாம் வந்தார்கள், தாப்பனார் வந்தார், எல்லாரும் சேர்ந்தார்கள் என்பது குறித்து அங்கே முதல் 4-5 வசனம் சொல்லுது. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். முதல் தலைமுறை முடிவுக்கு வருகிறது. எல்லாரும் செத்துடுறாங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் மரிக்கிறார்கள். இவங்க தான் முதல் தலைமுறையினர். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா 2-3 தடவை திரும்ப திரும்ப சொல்லுது, இவர்கள் எப்படி பெருத்திருந்தார்கள், பலத்திருந்தார்கள், பெருகி இருந்தார்கள்னு சொல்லி. அதாவது 70 பேர் தான் போனாங்க. போகும்போது யாக்கோபுடைய குடும்பத்தார் 70 பேர் தான் அங்கே போய் குடியேறினவர்கள். முதல்ல 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. அந்த 430 வருஷத்தில் 30 லட்சம் பேராக பெருகிவிட்டார்கள். 430 பேர் 430 வருஷத்தில் 30 லட்சமாக பெருக முடியுமா? ஏதோ 1-2 சைபர் ஜாஸ்தி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் சந்தேகத்தை கிளப்புறாங்க. முடியாத 430 வருஷத்தில் எப்படி இவ்வளோ பேராக முடியும்? 70 எப்படி 30 லட்சமாக முடியும்? ஏதோ சைபர் சேர்த்துருக்காங்க போல இருக்குன்றாங்க. இங்கிலாந்து தேசத்தில் ஆடம் கிளார்க்குங்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணவர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கார். ரொம்ப வேதத்தின் மேலே ரொம்ப வேரூன்றுன ஒரு பிரசங்கியார், வேத வசனத்தை விசுவாசிக்கிற ஒரு பிரசங்கியார். இப்படி சிலர் சொல்கிறத கேட்டு அவர் அதுக்கு பதில் அளிக்கிறார். எப்படி 70-30 லட்சமாக ஆயிருக்கும், சாத்தியம் உண்டு என்கிறத அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது பாருங்கள். ஆசீர்வாதம் இருந்தபடினால பெருகக்கூடிய ஆசீர்வாதம் அது. முதல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன? ஒரு மனுஷனை பெருக வைக்கிறது, எல்லா விதத்திலையும் பெருக வைக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பெருக வைக்கிறது, பிள்ளைகளில் பெருக வைக்கிறது, அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் பெருக வைக்கிறது, அறிவில் ஞானத்தில் எல்லாத்திலையும் பெருக வைக்கிறது. ஆசீர்வாதத்தினுடைய தன்மையே இன்க்ரீஸ் அங்கே கொண்டு வருது, பெருக்கத்தை அங்கே கொண்டு வருது. அதுதான் ஆசீர்வாதம். மீன்களையும் பறவைகளையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகி நிரப்புங்கள்னு சொன்னார் பாருங்க. அதான் முதல் தடவை ஆசீர்வாதன்ற வார்த்தை அங்கே தான் அப்பியர் ஆகுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருது ஆசீர்வாதம் என்ன பண்ணணும். பழுக பெருக நிரப்ப செய்யும் ஆசீர்வாதம் இல்லையா. அப்போ ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி. அந்த சக்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆபிரகாமின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. பழுக பெருகக்கூடிய சக்தி, அதை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் பழுகுவார்கள், பெருகுவார்கள், பலத்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. பழுகிறதுக்கு பெருகிறதுக்குரிய வல்லமை அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி, சிறு பிள்ளைகள் சிறு சிசுகளாக இருக்கும்போதே சாகிறதுங்கிறது ரேட்டே இவர்கள் மத்தியில் ரொம்ப குறைவு, ரொம்ப அபூர்வம் தான். அந்த விதத்தில் கர்த்தர் அந்த பிள்ளைகளெல்லாம் காத்தார். பிறந்தால் அது பொழைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரவேலர் மத்தியில் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமல் கற்பங்கள் அடைக்கப்பட்டு இப்படியெல்லாம் குழந்தை பிறக்கிறதுல கற்பம் தரிக்கிறதுல ஒரு 1008 பிரச்சனை இருந்து பெற முடியாமல் போயிடுது இல்லையா. அதெல்லாம் இஸ்ரவேலர் மத்தியில் கிடையவே கிடையாது.
ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, என்ன, உன் தேசத்திலேயே மலடு இருப்பது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேசத்திலேயே மலடு இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள்ன்ற மாதிரி இருந்துதான். காரணம் சொல்றாரு, எப்படி 30 லட்சம் ஆயிருக்கும்னு. இன்னொன்று சொல்றாரு, பிறக்கும்போது எல்லாம் டபுளா ட்ரிபிளா பிறக்குதுன்றார். ரெட்டை குழந்தையா இப்படி காரணமெல்லாம் சொல்லி காமிக்கிறாரு. கண்டிப்பா 30 லட்சம் ஆயிருக்கும். இது ஒன்றும் தப்பு கணக்கு கிடையாது. 30 லட்சம் பேரை கூட்டிகிட்டு மோசே 430 வருஷத்துக்கு பிறகு வெளியே வர்றான். 70 பேரா போன குடும்பம் இப்பொழுது ஒரு பெரிய தேசமாக வெளியே வருகிறது. அது சாத்தியம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஜனங்கள் பெரிய ஜனங்கள் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த லோக்கல் ஆளுகளுக்கு எகிப்தியருக்கே பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்குது.